தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கனமழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. விவரங்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், இப்போ பெரும்பாலான பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கா? அதாவது காயத்ரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பல இடங்கள்ல மழையானது பெய்து வருகிறது. குறிப்பா சாத்தான்குளம், திருச்செந்தூர் பகுதியில கனமழை பெய்து வருகிறது. இந்த சாத்தான்குளம் பகுதியில பெய்த கனமழையின் காரணமாக சாத்தான்குளம், தட்டார்மடம், நாசரேத், இந்த முதலூர் ரோடு, இட்டமல்லி ரோடு, சாத்தான்குளம் பஜார், இந்த பகுதிகள் முழுவதும் மழை நீரானது குளம் போல் தேங்கி இருக்கிறதா. கிட்டத்தட்ட 2 அடி உயரத்துக்கு இந்த மழை நீரானது தேங்கி இருக்கிறது. இந்த சாலைகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல சாத்தான்குளத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் மேலத்தெரு பகுதியில் மழை நீரானது வீடுகளுக்குள்ள புகுந்திருக்கிறது. வீடுகளுக்குள்ள புகுந்த நீரை வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களாவே சிறிய கப்புகள் மூலமா வெளியில அந்த தண்ணியை வெளியேற்றி வராங்க. மேலும் வீட்டு முன்பு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60% மேல மூழ்கக்கூடிய சூழ்நிலை என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது. இதே மாதிரி சாத்தான்குளம் மட்டும் இல்லாம தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் கல்லாமொழி, குலசேகரப்பட்டினம், உடன்குடி, ஆறுமுகநேரி, இந்த பகுதிகளிலையும் மழை நீரானது முழுவதுமாக தேங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி தற்சமயம் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. தாமிரபரணி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுறதுனால மக்கள் தாமிரபரணி ஆற்றில் குளிக்கிறதுக்கோ கரைப்பகுதிகளுக்கோ செல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மழையானது தூத்துக்குடி நகர் பகுதியில இந்த இடங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைந்த அளவு தான் பெய்து வருகிறது. இருந்த போதும் கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று என்பது வீசி வருகிறது. இந்த பலத்த காற்று வீசியதன் காரணமாக தேஸ்புரம் கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு நாட்டுப்படகானது நங்கூரத்தை அறுத்து கொண்டு அருகில கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய முத்துநகர் கடற்கரை பூங்கா பகுதியில் கரை ஒதுங்குச்சு. அதையும் மீனவர்கள் போராடி மீட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தளவுல பரவலாக மழை பெய்து வருகிறது. மக்கள் மழையில பாதிக்கப்படக்கூடிய மக்களை தற்காலிகமா அவங்களை தங்க வைக்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகம் மூலமான முதற்கட்ட நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி முரளி கணேஷ், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.